வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மேகாலயா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் NESACன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எங்கே வருதுன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த walk-in interview for selection to the temporary position for research scientist and junior research fellowship in the Northeastern Space Application Center, Meghalaya. ஸோ உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NESAC RMT TEMP VI 01/2026 dated 12 February 12 2026. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஷார்ட்டாக பார்த்துலாங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் சென்டர்னால் என்னன்னு பார்த்துலாம். And the HUMAIN is the autonomous body under the Department of Space. The Government of India assists to develop the process of Northeastern region, the space science and technology. The specific application project using the remote sensing, geographical information system, satellite communication and conducting the space atmosphere science research is a service to help the nature resource management, infrastructure, town planning, health, education, disaster management, earth observation, application mission. ஸோ இதெல்லாமே பார்க்கக்கூடியது தான் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் மேகாலயா. ஸோ உங்களுக்கான வால்கின் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான போஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஹெல்ட் ஆன் 5-6 March 2026. இந்த ரிப்போர்ட்டிங் டைம் இஸ் 8:30 AM அட் த நேஷ்னல் நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் யுமைன் RI போய் டிஸ்ட்ரிக்ட் மேகாலயா 85 kilometers ஃப்ரம் குவஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் 18 kilometers ஃப்ரம் ஷிலாங். ஓகே, ஷிலாங்லேருந்து 18 கிலோமீட்டரும் குவஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 85 கிலோமீட்டர்லையும் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான பொசிஷன், உங்களுக்கான போஸ்ட் கோட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் இன்டர்வியூ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து RS01. ஓகே, ரிசர்ச் சயின்டிஸ்ட் 01. ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். SC ST OBC EWT எக்ஸர்வீஸ்மென் யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் MSc MTech in remote sensing, GIS, okay, geographic statics, okay, GIS, geoinformatics, photogrammetry and remote sensing, geometries, civil engineering, computer science, information technology, earth science and geography, geology. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இதோடு சேர்த்து minimum 1 year experience. Okay, minimum 1 year experience for working research experience in photogrammetry, UAV based geospatial data processing, 2D and 3D modeling analysis. ஓகே, 2D 3D மாடலிங் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த UAV டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் இன்க்ளூடிங் அந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட் GCP சொல்லக்கூடிய கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட் சர்வே அண்ட் இன்டகிரேஷன், த பண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட், PPK RTK ப்ராசஸிங், அக்யூரசி அசஸ்மெண்ட் அண்டு அந்த எக்ஸ்ப்ளோர் டு த LIDR data processing and integration with the UAV satellite data set, Huggisoft, Metasoft, Pix4D, ArcGIS, QGIS, NVI, ERDX image and drone 2 map. So and commercial or open source geocapital software with the Agnisoft Metaspace, the Pix4D and AgriGIS, QGIS, ENV, ERDAS, Imagine, Drone 2 Map and equivalent in the experience in the AI, machine learning, future extracted object detection and geophysical analysis, the knowledge of the disaster risk reduction application, the soft landing mapping, flood modeling, earthquake damage assessment, post disaster monitoring, Python, MATLAB, programming script skill, or geographical automation and analyticals. Okay, the experience in developing the web-based geographical visualization platform, WebGIS dashboard, 3D visualization, or the familiarity with the standard and protocol of the spectral data handling OGC standard and interoperability. ஓகே, interoperability. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
5/3/2026 அதாவது 3rd மார்ச் ஓகே 5th மார்ச் ஓகே 5th மார்ச் 2026 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷனும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது RS2 ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்ட் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் எம்டெக் எம்எஸ் எம்எஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் applied physics electronics or in any other subject in the relevant to subject okay with 1 year experience or research experience in the relevant field ஓகேங்களா. ஸோ நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி தான். அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பைத்தான் மேட்லேப் ஃபார்ட்ரைன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரேடார் சிஸ்டம் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இன் பைத்தான் மேட்லேப் ஃபார்ட்ரைன் அண்ட் கான்ஸ்டன்ட் வித் த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5/3/2026 அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து அன்றைக்கி தான் நடக்கும். அடுத்த போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஓகே. RS3 அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் எம்இ எம்டெக் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் த டிஸ்க் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைட்ராலஜிக்கல் அண்ட் ஹைட்ராலிக்கல் மாடலிங் யூஸிங் த ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐ இன்புட். ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 6 வந்து 2026 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த 3 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஇ பிடெக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த டிகிரி அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.